ஓம் நமோ வெங்கடேஷாய. சாமியை பக்கத்தில் போய் பார்க்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள், சுப்பிரபாத சேவா, தோமால சேவா, நிஜபாத தரிசனம், சஹஸ்ர நாமார்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதனா, இந்த சேவாக்கள்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட புக்கிங் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ணுறவங்களுக்கு இன்ஃபர்மேஷன். அதுக்கு முன்னாடி திருமலா திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் பார்க்கலாம். சர்வதர்ஷனம் டோக்கன்ஸ் பிப்ரவரி 20ஆம் தேதியில் ஈவினிங் ஸ்லாட் இப்போ இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. பிப்ரவரி 21ஆம் தேதிக்குரிய தரிசன டிக்கெட் அவங்க இஷ்யூ பண்ணுறப்போ கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கு சாயந்தரம் 5:30 மணிக்கு வாலண்ட்ரி சர்வீசஸ் திருமலாவில் மார்ச் மாதம் செய்கிறதுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரல் ஸ்ரீவாரி சர்வீசஸ். ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மினிமம் 18 இயர்ஸ் 60 இயர்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க சர்வீசஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ரீவாரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி அதில் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க. ஆர்ஜித சேவாக்களோட புக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம். tirupatibalaji.ap.gov.in அதில் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கணும். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஐடி பாஸ்வேர்ட். ஸோ அதில் லாகின் பண்ணோன்னே சர்வீசஸ்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அங்கே உங்களுக்கு லக்கி டிப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கணும். சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆதார் கார்டு மட்டும்தான் வச்சு நம்ம இந்த சேவா டிப் புக் பண்ண முடியும். ஓட்டர் ஐடியோ இல்லைனா வேறு எந்த ஐடி ப்ரூஃபும் யூஸ் பண்ண முடியாது. என்ஆர்ஐயாக இருந்தால் பாஸ்போர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டேட்லேருந்து 6 மாதத்துக்கு மறுபடியும் நம்ம இந்த சேவா டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடணும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டூ யூ வாண்ட் டு புக் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண வேண்டாம், அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை நம்ம கூட இன்னொருத்தர் வர்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. 2 பேர் நம்ம போகலாம் ஒரு லாகின் ஐடியில் புக் பண்ணிவிட்டு. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து நம்ம புக் பண்ண போகிறோம் அப்படின்னா டூ யூ புக் ஃபார் அதர்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2வது காலம் ஓப்பன் ஆகும். அதில் மாஸ்டர் லிஸ்ட் இருக்கும் முன்னாடியே. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட டீட்டெயில்ஸ் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்தால் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே அவங்க நேம், ஏஜ், மேல் ஆர் ஃபீமேல், ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதோட நம்பர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இது நெக்ஸ்ட் பேஜில் என்னென்ன சேவாக்கள் இருக்குது, எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் என்னென்ன சேவா இருக்குது, அதாவது தோமால சேவா, சுப்பிரபாத சேவா அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் ஒரு சேவாவும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு சேவா மட்டும்தான் வேணும் அப்படின்னா, இல்லைன்னா எல்லா சேவாவும் ஆப்ஷன் கொடுக்கலாம். நம்ம இது வெறும் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ண போகிறது கம்ப்யூட்டர் லக்கி டிப்பில் தான். ஸோ எல்லா நீங்கள் சேவாவும் ஓகே கொடுக்கறதுல என்ன ஒரு உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம அந்த சர்வருக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறோம். நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தோமால சேவா தான் உங்களுக்கு வேணும், நிஜபாத தரிசனம் தான் வேணும் அப்படின்னா அதை மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரபாத சேவா வேணும் அப்படின்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கேலண்டர் மாதிரி இருக்கிறது டேட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணால் டேட் ஓப்பன் ஆகும். இந்த டேட் நம்ம புக் பண்ணுறது 3 மாதம் கழித்து தான் புக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்ச்சில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோன்னா செலக்ட் ஆகிட்டோம் மார்ச்சில் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூனில் தான் நம்ம சாமி பார்க்க முடியும் நேரில் போய். 90 நாள் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அந்த மாதத்தில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகலாம். பட் லக்கி டிப்பில் செலக்ட் ஆனதுலேருந்து 3 மந்த்ஸ் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். இது ஆன்லைனில் நீங்கள் மறுநாளே பார்க்கணுன்னா ஆஃப்லைனில் போய் புக் பண்ணிக்கலாம். அதாவது இதே லக்கி டிப் ப்ராசஸ் தான். காலையில் 11 மணிக்கு முதல் நாள் நம்ம போய் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு குலுக்கல் முறையில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா மறுநாள் நம்மளை சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இதுதான் ஆஃப்லைனுக்கும் ஆன்லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். மற்றபடி லக்கி டிப்பில் தான் அங்கேயும் போய் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் ஆன்லைனில் அப்படின்னா 3 மாதம் கழிச்சு தான் சாமி பார்க்க முடியும். இப்போ கோவிட் முடிஞ்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறதுனால இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஒன்ஸ் அந்த மாதத்தோட டேட்ஸ் காமிக்கிறப்போ 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பர்டிகுலராக ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் போகணும் அப்படின்னா அன்றைக்கி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சான்சஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லைனா செலக்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டும், அதாவது இந்த சேவா சுப்ரபாத சேவா உங்களுக்கு பொதுவாக வாரம் ஃபுல்லாக இருக்கும். சில சேவாக்கள் இப்போ நிஜபாத தரிசனம்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இருக்கும். ஸோ அன்றைக்கு நீங்கள் எல்லா நாட்களுக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஏதாவது ஒரு நாளில் நம்ம பேரை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். அதாவது நம்ம அதுக்கு ஆப்ஷன் நிறையா கொடுக்குற மாதிரி, ஏதாவது ஒரு நாளில் நீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கம்ப்யூட்டருக்கு. ஸோ அது பெஸ்ட் ஆப்ஷன். எந்த நாளில் வேணாலும் செலக்ட் பண்ணி கொடு அப்படின்ற ஒரு செலக்ட் ஆல் ஆப்ஷன் போகிறது. ஸோ ஒரு சேவா செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டேட் செலக்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் இன்னொரு சேவா செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சேவா செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டேட் செலக்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் அடுத்த சேவா செலக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா நாட்களுக்கும் செலக்ட் பண்ணிக்கிறத என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அதே தான் மறுபடியும் சொல்கிறேன், கம்ப்யூட்டருக்கு நம்ம நிறைய சாய்ஸஸ் கொடுக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம நிறைய சாய்ஸ் கொடுக்கறதுனால நம்ம பேர் அதிகமாக கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பிட்ட நாளில் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சான்சஸ் ரொம்ப கம்மி தான். லக் இருக்கணும் நமக்கு. ஸோ அப்படி தான் நம்ம இந்த டேட் செலக்ட் பண்ணணும். பர்டிகுலர் டேட் இல்லைனா செலக்ட் ஆல் கொடுத்துக்கலாம். ஏன்னா எந்த டேட் செலக்ட் பண்ணாலும் எந்த சேவா செலக்ட் பண்ணாலும் நம்ம சாமியை பக்கத்தில் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். ஒன்ஸ் நம்ம டேட் செலக்ட் பண்ணிட்ட பிறகு கண்டினியூ கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ், நம்ம கொடுத்த ஃபுல் டீட்டெயில்ஸ், என்னென்ன சேவா செலக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதெல்லாம் வந்துடும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங், நம்ம ஒன்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். பெஸ்ட் ஆப்ஷன் மாஸ்டர் லிஸ்ட் மோஸ்ட்லி இதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இந்த பேஜில் இருக்கும். அதோட கடைசி கீழே பார்த்தீங்கன்னா கேப்சர் கோட் இருக்கும். அந்த கேப்சர் கோட் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஓவர். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்பயுமே ஒரு மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணி போல் ஓப்பன் ஆகும். அதோட தொடர்ந்து வர்ற செவ்வாய்க்கிழமைக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு 11 மணி போல். வித்தின் 1 ஹவரில் குலுக்கல் முறையில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் வரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னே நமக்கு எஸ்எம்எஸ் வரும், உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இமெயிலும் வரும், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலும் மறுபடியும் அவங்க இமெயில் அனுப்புவாங்க, எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஸ்எம்எஸ் இமெயிலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்த டேட் டைம்குள்ளார நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் 3 days கொடுப்பாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அதற்குள்ளார நம்ம பேமெண்ட் பண்ணி அந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதை தான் நம்ம தரிசனத்துக்கு போகிறப்போ எடுத்துகிட்டு போகணும். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு தரிசன டிக்கெட் அதெல்லாம் மேபி இப்போது சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால எஸ்எம்எஸ்லேயே கூட அவங்க லிங்க் அனுப்பிச்சு கொடுக்குற மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் tirupatibalaji.ap.gov.in அந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். அதில் போனால் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லைனாலும் நம்ம லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு ஜென்ரலாக செலக்ட் ஆயிருந்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நடந்த லக்கி டிப் அந்த ப்ராசஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். அதுவும் என்றைக்கு நமக்கு தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா மொதல் நாள் நைட்டே ரொம்ப சீக்கிரமாக போய் க்யூவில் நின்றுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுப்ரபாத சேவாக்கு 2 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா செக்கிங் எல்லாம் முடித்து அந்த கூண்டுக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க. 2:30 மணிக்கு தான் மறுபடியும் நம்மளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பங்காரு வாக்கிலியில் நம்மளை நிற்க வச்சு பங்காரு வாக்கிலி கதவை மூடிடுவாங்க. நம்ம மெல்லமாக கூட போகலாம், இருந்தாலும் இந்த கூண்டு ஓப்பன் பண்ணோன்னா எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி ஓடுவாங்க. ஏன்னா முன்னாடி போய் நின்று சுவாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுப்ரபாத சேவா நடக்கிறப்போ அடுத்து தோமாலா சேவா நடக்கும். அவங்க அடுத்தது இந்த செக்கிங் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு மறுபடியும் அந்த கூண்டுக்குள்ளே உட்கார வச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. சுப்ரபாத சேவாக்கர்கள்லாம் முடிஞ்சு போனோன்னா கரெக்டாக தோமாலா சேவா புக் பண்ணியிருக்கிறவங்கள அந்த கூண்டுலேருந்து ஓப்பன் பண்ணி மறுபடியும் அவங்கள போய் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த சுப்ரபாத சேவா உள்ளே நடந்துட்டுருக்கிறப்போ அங்க பிரதர்ஷனம் பண்ணுறவங்க அவங்களையும் அலோவ் பண்ணி அதுக்குள்ளார அவங்க உருண்டு முடிச்சுருவாங்க. இந்த சுப்ரபாத சேவா முடிக்கிறதுக்குள்ளார ஃபஸ்ட்டு லேடிஸ், அடுத்தது ஜென்ட்ஸ். இதோட டிக்கெட் நம்ம நேரில் போய் மட்டும்தான் வாங்குற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த சர்வீசஸும் திருப்பியும் தொடங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பொதுவாக அவங்க ஸ்ரீவாரி சர்வீசஸ் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, எல்லா ஸ்ரீவாரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அஃபீஷியல் அப்டேட் இதை பற்றி பர்டிகுலராக வந்தோன்னே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த லக்கி டிப் மூலமாக இப்போ நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா சுபதம் என்ட்ரி வழியாக நம்ம போகிறோம் அப்படின்னா 300 ரூபாய் டிக்கெட்டுக்கு முன்னாடி விஜயா பேங்க்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. சுபதம் என்ட்ரியும் கிடையாது,
ரூபாய் என்ட்ரியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு நான் சொல்கிறேன். விஜயா பேங்க்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்கு தனியாக லக்கி டிப் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்குன்னே ஒரு தனி க்யூ இருக்கும். அதன் வழியாக நம்மளை உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லைனாலும் இப்போ நம்ம புதுசாக டிக்கெட் புக் பண்ண போகிறப்போ அதுலேயே நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. எங்கே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும், க்யூ எந்த டைமில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் போய் நம்ம க்யூவில் நின்னோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு சுவாமி பார்க்குறப்ப முன்னாடி நிற்கலாம். இந்த சேவாக்களோட ப்ரைஸ், அந்த சேவானா என்ன மீனிங் அப்படிங்கிறதுல நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதுவும் ஷேர் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் தரிசனம் போகிறதுக்கு நிச்சயம் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போய் சேரும். தேங்க்யூ. In this video, I will explain the process of booking Arjita Sevas like Suprabhada Seva, Tomala Seva, Sahasranamachana, Nichapada Darsanam, Ashtadala Pada Padmaradhana. And in all these sevas, we can see the main god in the sanctum very close, that is 15 feet approximately with the distance we can see God. Maximum 2 numbers are allowed, means one login we can book for 2 numbers per ticket. Each seva differs. For Suprabhada Seva it is 120 rupees, Tomala Seva 220 rupees, Nijapada Darisanam that is 200 rupees, and Ashtatala Pada Padmaradhana is 1250, and Sahasranamachana 220 rupees per head. For Suprabhada Seva, we can stand and watch all the formalities before opening the main sanctum door inside the Bangaru Vakili, and then they will allow us to go and see the god so close. Rest of the sevas we can sit and watch. They will allow us to sit and watch the all rituals for all seva like Tomala Seva, Sahasranamachana, all sevas. And now let us see the booking process of this Arjita Sevas. Enter tirupatibalaji.ap.gov.in Google and log in with user ID password. Once you logged in, you will find the options under services, Seva electronic tip. Click that. Next page will open. Rules and regulations will be there. Only with Aadhaar card we can book this Lucky Dip Seva for Indian citizens, and for NRI we can use passport as ID proof. Once we selected for this Lucky Dip, from that day onwards 180 days we cannot participate in this procedure again. Traditional dress code is important for this. So after reading all the rules and regulations, we have to give continue. So next page will open. Maximum 2 people are allowed to book. If you are booking for yourself a single ticket, no need to give for this others option. Otherwise, if you are adding one more people, means we have to click that do you want to book for others, that option. So the other column will open to give their details also. We can use master list here, that is if you have already given all our details in the registration form, we can use the master list here, so that otherwise we can enter our name, age, male or female, ID proof details, phone number, email. Then we have to give continue. Here in this page we will see the number of sevas available, number of tickets available, total number of tickets available. So once after reading all those things, we have to give next page, click continue. So this page will open. You have to select the seva, and the last option is, that is the calendar. We have to click that. The date will open. First we have to select the seva, then we have to select the date. They will give 2 options. Either we can select all the seva and all the days, otherwise we can select the particular seva and particular date. First we need to select one seva, and the last option we have to click the date. We can select particular date, otherwise we can give option for select all. What is the advantage of this selecting all the dates? Means we are giving the computer more chances to select our name, as we are giving many chances of the dates. So once we selected the date, we can come back again, we can select the other seva, then other date, then we can come back
Again you have to select the seva and select the date. Same ways you can select all the seva, all the dates. Otherwise we can select particular seva, particular date also. This darshan is allowed only after 3 months. That is, if you are participating in this lucky dip and we are selected, means we can see God 3 months later only. Means if March month lucky dip we are participating, means we can see God only on June month. Like this only they allow. If you want to see immediately, means we can go and book this, participate in this lucky dip seva offline. So after selecting the date, next page will open. There all our details will be there, our personal details, sevas we selected, date we selected. Below that captcha code will be there. We have to select that captcha code, give submit. That's all. Registration is done. Once we registered, they will send us SMS also, email also. Means which email we are giving, they will send those details to our email also. This lucky dip registration, they will start every month first Friday at 10 a.m. and it will last till following Tuesday 11. After 11 they will close the registration. At 12 p.m. they will start lucky dip. Then if we selected, they will send again email and SMS. In that SMS they mention the time and date of payment. We need to pay before that date. So that's all. Booking process is over. Once we paid, we need to download the darshan ticket. Again you have to come to tirupatibalaji.ap.gov.in. There we can find that transaction history also. Otherwise now if it is a new portal, means they will give that option there itself in the home page. At latest updates down that we can see the darshan ticket there also. So these are the process of booking Ajita Sevas online. We can book offline also at Tirumala CRO booking counter. If there is any change in this booking process when they start booking, I will share with you. This is the latest status update about today's Savadarsham token issued by TTD at Tirupati. February 20th evening slot is going on. So once they start issue of 21st tickets, I will share with you in my community post. Today evening at 5:30 p.m. March month general seva, that is voluntary services online booking, TTD is going to open. So please book if you want to participate in the voluntary services. This is general seva, both male and female can participate. If you are watching this channel for the first time, subscribe this channel and press the bell icon so that all the information regarding Tirupati I am sharing every day, it will reach you through notifications, and all these informations will be helpful for you when you are going for darshan. Like this video so that all the other devotees also will come to know all these informations. Thank you.